is Balu from BSK Software Technology. நான் அந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா எஸ்எம்எஸ் அப்ரூவல் வாங்குறத பற்றி தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு 2021 டிஎல்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ட்ராயிலேருந்து. டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏன் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நாம் யாருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாலும் நாம் என்ன மெசேஜ் பண்ணுறோமோ அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கணும். இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா, நிறைய மக்களுக்கு அன்வான்டாக எஸ்எம்எஸ் போய் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுனால இது பல வருஷமாகவே யோசிச்சுட்டு 2021 இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு சில ஓடிபி போகும்போதோ இல்லை சம் அதர் இதுலேயோ ஃப்ராட்தனம் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஓடிபி போகும்பொழுது அப்ரூவல் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணும் பொழுது இப்போ அதாவது அப்ரூவல் வாங்கணுன்னா எந்த கம்பெனிலேருந்து அந்த எஸ்எம்எஸ் போகுது, எந்த சென்டர் ஐடியிலேருந்து எஸ்எம்எஸ் போகுது அப்படின்றது தான் அந்த அப்ரூவல்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி போகும்பொழுது ஏதாவது ஒரு பித்தலாட்டத்தனம் பண்ணியிருந்தாலும் அது எந்த ஒரு வல்கரான எஸ்எம்எஸ்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோர்ஜிடியான எஸ்எம்எஸ்ஸோ போயிருந்தால் அது இந்த கம்பெனியிலேருந்து தான் இந்த சென்டரிலிருந்து போயிருக்குதுன்றது ஈஸியாக மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அப்படின்றதுனால தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுனால என்ன ஒரு ட்ராபேக்காக போயிடுச்சுன்னா, இது ஒரு லீகலான இது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் நமக்கு தேவையான எஸ்எம்எஸ்ஸை உடனே பண்ணிக்க முடியாது. நமக்கு தேவையான எஸ்எம்எஸ்ஸை நம்மளால் பண்ண முடியாது. உடனுக்குடன் நம்ம வந்து அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ண வேண்டியிருக்கும். அதுவே அந்த எஸ்எம்எஸ் ஃபார்மேட் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அப்ரூவல் தருவாங்க, இல்லைன்னா அப்ரூவல் தர மாட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து எஸ்எம்எஸ் நீங்கள் கால் டாக்ஸி பிஸ்னஸ்ன்னு இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, முதல்ல ஜியோவிலையோ இல்லை வோடஃபோன்லேயோ இல்லை பிஎஸ்என்எல்லையோ ஃபஸ்ட்டு வந்து பிஐடின்னு சொல்லுவாங்க, பிரின்சிபால் என்டிட்டி ஐடி. ஒரு நம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-15 லெட்டர்ஸில் இருக்கும் அந்த நம்பர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பிஐடி தருவாங்க. அந்த பிஐடி ரிஜிஸ்டர் ஆன பிறகு நம்ம வந்து சென்டர் நேம், அதாவது ஹெடர் நேம்னு சொல்லுவாங்க. நம்ம எஸ்எம்எஸ் பண்ணும்போது 6 லெட்டர்ஸில் வந்து ஒவ்வொரு மொபைல் நம்பருக்கும் எஸ்எம்எஸ் போகும். ஸோ அந்த சென்டர் ஐடியை வந்து சென்டர் நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா தான் மூணாவதாக தான் வந்து நாம் என்ன எஸ்எம்எஸ் பண்ண போகிறோமோ அந்த எஸ்எம்எஸ் டெம்ப்ளேட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணணுன்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னாக்கா, நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு தான். ஸோ அதுக்கடுத்ததாக வந்து பேன் கார்டு, அதுக்கப்புறமா வந்து ஆதார் கார்டு இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ இது 3 இருந்தால் மட்டும்தான் இப்போ வந்து எஸ்எம்எஸ் அப்ரூவல் வாங்க முடியும். அப்படி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாக்கா ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் இருந்தாலும் முடியும். ஆனால் இப்போல்லாம் ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் நம்ம எடுக்கணுன்னாலே நம்ம வந்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் ட்ரேட்மார்க் எடுக்க முடியும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து எஸ்எம்எஸ் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்ற எஸ்எம்எஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கம்பல்சரி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருந்தே ஆகணும். ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கணும்னா நமக்கு வந்து ஒரு மினிமம் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருந்து பேன் கார்டு இருந்து அட்ரஸ் ப்ரூஃப்லாம் இருந்தாலே நம்ம அப்ரூவல் வாங்குறதுக்கு மினிமம் வந்து ஒரு வாரமாவது டைம் ஆகும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் டைம் எடுக்கும். பிஐடி வாங்குறதுக்கு 1 நாள் 2 நாள், சென்டர் நேம் வந்து அப்ரூவல் வாங்குறதுக்கு 1 நாள் 2 நாள், அதுக்கப்புறமா நம்ம டெம்ப்ளேட் நம்ம என்ன மெசேஜ் பண்ண போகிறோமோ அந்த மெசேஜை கொடுத்து இதுக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு வந்து 1 நாள் 2 நாள், இப்படி கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் இந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சுன்னாக்கா. ஸோ எஸ்எம்எஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த 3 டாக்குமெண்ட்டை கம்பல்சரி கொடுத்தா மட்டும்தான் எஸ்எம்எஸ் அப்ரூவல் வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த சாஃப்ட்வேர்லேருந்து எஸ்எம்எஸ் சர்வீஸ் யூஸ் பண்ண முடியாது. இந்த சாஃப்ட்வேர்னு இல்லை, நீங்கள் எங்கே போய் என்ன பண்ணாலும் சரி எஸ்எம்எஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இதுதான் இந்தியன் கவர்மெண்ட்டோட ரூல். 2021 மார்ச்சிலேருந்து இதுதான் ரூல். இப்போ இதுவே இந்த டிஎல்டி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே இப்போ வந்து ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. ஒர்க் மட்டும்தான் நம்ம பண்ணணும். எதிர்காலத்தில் இந்த ஜிஎஸ்டி ஒவ்வொரு வருஷத்துக்கும்
ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்ட வேண்டிய எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கீமு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னும் கிளியராக தெரியல. ஸோ டிஎல்டி அப்ரூவல் வாங்கினா மட்டும்தான் நாம் வந்து எஸ்எம்எஸ் சர்வீஸை வந்து இதுக்கப்புறம் இந்தியாவில் யூஸ் பண்ண முடியும். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்கவும். நன்றி.